ஒருத்தவங்க கூட உங்களால் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், லைஃப் லாங் உன் கூடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்துட்டு கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடாதீங்க. வேலூர்லேருந்து பிரேம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி பேசினான் நேற்று. 5 வருஷமாக லவ் பண்ணுறோம் ப்ரோ, ஒரு நாள் கூட அந்த பொண்ணு என்கிட்ட சகஜமாக பேசாமல் இருந்ததே கிடையாது ப்ரோ. அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், என்னோடய அம்மா அப்பாவை விட நீ தாண்டா என்னை நல்லா பார்த்துக்கிற, எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க ப்ரோ. ஒரு நாள் முன்னாடி அவங்க வீட்டில் எங்களோட லவ் விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க அம்மா அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி என்னை வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க ப்ரோ. என்னோட 5 வருஷ காதலா இல்லை அவங்க அம்மா அப்பா சொன்ன ஒரு வார்த்தையான்னு பார்க்கும்போது அவங்க என்னோட 5 வருஷ லவ்வை தூக்கி போட்டுட்டு என்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரோ. மற்ற பசங்களை மாதிரி அந்த பொண்ணு என் கூட இல்லைன்னா வேறு யாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சாபம்லாம் விடலை. எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாளாவது என்னுடைய உண்மையான காதலை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட் எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் அந்த தம்பி என்கிட்ட சொன்னான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு நினச்சி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் புரிகிற அன்னைக்கு அவனும் உங்கள் கூட இருக்க மாட்டான், அவனோட உண்மையான காதலும் உங்கள் கூட இருக்காது.